உங்களோட பலவீனத்தை பலமா காட்டணும், பலத்தை பலவீனமா காட்டணும். வீக்கா இருக்க உன் வீக்னஸ் நீ வெளியே வந்து அப்படியே ஓப்பனா ப்ராஜெக்ட் பண்ணி காமிக்கிறப்ப என்னைக்குமே அது உனக்கும் டேஞ்சர், ஃபேமிலிக்கும் டேஞ்சர். இப்படிப்பட்ட வரிகள் எவ்வளவு பெரிய விஷயத்த, வாழ்க்கை தத்துவத்தை அசால்ட்டா ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. உன்னுடைய பலத்தை பலவீனமா வெளில காமிச்சுக்க, பலவீனத்தை பலமா வெளில காமிச்சுக்க. அதோட நான் ஒன்று சேர்த்துக்கிறேன், பயத்தையும் வெளியில காமிச்சுக்காத. பயமா இருக்கா, ஒரு ஓரமா உட்காந்து ஐயோ நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓவர் கம் த ஃபியர். இதை நான் பர்சனலாக எப்போ நான் ஃபீல் பண்ணேன், பர்சனலாக எப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா, என்னுடைய லைஃப்பில் வேர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னா 2019 2021 கோவிட் உச்சக்கட்டத்தில் தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. மக்கள் கொத்து கொத்தாக விழுந்தாங்க. இந்த வைரஸ் கிருமி மனுஷனால செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அது நம்ம நுரையீரலை மட்டும் பாதிக்கல, ரத்த குழாய்கள், மூளை, நரம்பு மண்டலத்தையும் பாதிச்சது. அதை கண்டுபிடிச்சவனுக்கு தெரியும் அது எவ்வளோ மோசமானது. அதனால தான் அந்த ஆய்வகத்திலேருந்து வெளியேறிச்சுன்னு தகவல் வந்த உடனே ரோட்டுக்கு நடுவில் செவுத்தை வச்சு கட்டினா சைனாக்காரன். இந்த விஷயத்தை நான் ஒரு வாட்டி சன் டிவியில் நேரலையில் பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி அப்ரப்டாக கட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது எல்லாருக்கும் வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம், அவர் அந்த நிக்கோலஸ் வேட் என்ன சொல்றாரு அப்படின்னா 2015 இருந்தே இதை வந்து பிளான் பண்ணிருக்காங்க. 2013 அந்த மெர்ஸ் வைரஸோடைய ஆர்என்ஏவை வந்து பேக் போனா வச்சுக்கிட்டு டாக்டர் WHO அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. டெல்டா வேவ் 2வது அலையில் ஹாப்பி ஹைபாக்சின்னு விஷயம் நடந்துச்சுங்க. ஹாப்பி ஹைபாக்சி அப்படின்னா ஆக்சிஜன் குறையிறது அவங்களுக்கே தெரியாது. நல்லா நடமாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆக்சிஜன் குறைஞ்சிடும். அதுவும் முக்கியமாக டே 9 டே 11 ஆக்சிஜன் ரொம்ப குறைய ஆரம்பிச்சுது. கோவிட் பாசிட்டிவ்னு தெரிஞ்ச உடனே பாதி பேருக்கு பயத்திலே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சிஜன் நல்லா இருக்கிறவங்கலாம் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகி பெட்டெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. உண்மையாலுமே ஆக்சிஜன் குறைஞ்சி அட்மிஷன் ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு பெட்டு கிடைக்காம ஸ்ட்ரெச்சர்லையும் ஆம்புலன்ஸ்லையுமே அளவுக்கு அதிகமாக ஒரு மனுஷன் பயப்படும் பொழுதும், ஆங்ஸைட்டி இருக்கும் பொழுதும், கோவிட் இன்ஃபெக்ஷன் டைம்லையும் sigma-1 ரிசெப்டார்ஸ் வந்து கம்மியாக வேலை செஞ்சுச்சு. நம்ம ஒருத்தன் கெத்தாக இருந்தானா சிக்மான்னு சொல்கிறோம் பாருங்க, உண்மையாலுமே sigma-1 ரிசெப்டார்ஸ் இருந்துச்சு. அதோட செயல்பாடு குறைஞ்சிருச்சு. செரட்டோனர்ஜிக் டோன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. செரட்டோன் ரிசெப்டார்ஸ்லாம் ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இந்த செரட்டோனர்ஜிக் டோன் கம்மியானதுனால இதனால ஹைபாக்சியா வந்துச்சு, ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு. ரொம்ப பயந்து நடுங்கினவங்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு. கோவிட் பாசிட்டிவா, எனக்கு ஒன்றும் பண்ணாதுப்பா, நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு பயப்படாமல் இருந்தவங்கலாம் சிக்மா ரிசெப்டார்ஸ்லாம் நல்லா ப்ராப்பராக இருந்ததுனால அவங்களுக்கு ஆக்சிஜனே குறையல. என்னோட கிளினிக்லேயே நானே நிறைய பேர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவாக இருக்குது, ஆக்சிஜன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க. என்னது ஆக்சிஜன் குறையுதா, நான்லாம் நல்லா இருக்கேன் தம்பி, மாத்திரை மட்டும் எழுதி கொடுங்க, போய் வேலையை பார்க்கணும், இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னவங்க இன்னமும் நல்லா தைரியமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் செக் பண்ணும்போது வீட்டில் செக் பண்ணால் நல்லா இருக்கு, ஹாஸ்பிட்டலில் கையில் கட்டினாலே பயம் வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் பயப்படுறீங்க, என்ன ஆகிட போகுது, பிளட் ப்ரெஷர் கூட இருந்தால் என்ன? இப்போ சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் செக் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி செக் பண்ணி கூட வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சுகர் பேஷண்ட் உத்தரவு குத்துருவாங்களோ. என்ன இப்போ பிறக்கும் பொழுது கண்ணு தெரியாமல் கை கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, அவங்களாம் வரலையா? சுகர் இருந்தால் என்ன, ப்ரெஷர் இருந்தால் என்ன, கேன்சராகவே இருந்தால் என்ன, அப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு இவா பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுங்க. எதுக்கும் பயந்து நடுங்காதீங்க. பி எ சிக்மா, protect your family, protect your children, protect your parents. Be bold, be brave.